தனி கட்சியை தொடங்க வர காளியம்மாள். இல்ல இது பல்வேறு தரப்பினரும் வந்து நான் அந்த கட்சியை விட்டு வெளியில வந்த பிறகு நீங்க முதல்ல தனியா ஒரு கட்சி தொடங்கிருங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலை தெரிந்து கொள்ளாத ஒரு ஆள் இல்லை நானு. இன்னொன்னு தலைமைத்துவம் தான் என்னுடைய உச்சம் அப்படின்னு நினைச்சு அந்த பதவிக்காக ஆசைப்படுற ஆளும் நான் இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு சுதந்திரமான ஒரு சமூக மக்கள் வாழ்கின்ற ஒரு தளமா இந்த மண் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அதுக்கான ஒரு அடித்தளம் யாரெல்லாம் உரிமை மறுக்கப்பட்டு யாரெல்லாம் விளிம்பு நிலை மக்களா இருந்து அடிப்படை அதிகாரத்தை கூட சுவைக்க முடியாத இருக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு வழித்தடத்தை உருவாக்கி வச்சுட்டு போகணுன்றதா என்னோட நோக்கமாகவே இருந்து. இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெரிய பெரிய கட்சிகள் இருந்துட்டு இருக்க இந்த சூழல்ல, புதிதாக கட்சிகள் வரக்கூடிய இந்த சூழல்ல ஒரு தனிநபரா ஒரு சாமானிய பிள்ளையா ஒரு கட்சி தொடங்கி அதை நிலைபெற செய்து அதை தேர்தல் அரசியல கொண்டு வந்து அதுக்கு பெரிய பொருளாதார பின்புலம் இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறது வந்து சாதாரண காரியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு உடனே செயல்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை நோக்கி என்னாலும் ஓட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு தளத்தை தேடிட்டு இருக்கேன். அது சரியா அமையும் பட்சத்துல அந்த முடிவு எடுப்போம் அப்படிங்கிறதா நோக்கமே தவிர தனி கட்சி தொடங்குறதுல இப்ப எனக்கு எந்த யோசனையும் இல்லை.